வேதாகமத்தில் விபச்சாரம், வேசித்தனம், பரஸ்திரீகமனம், அடால்ட்ரி, ஃபோர்னிகேஷன், செக்ஷுவல் இம்மோர்டாலிட்டி என்பது திருமண உடன்படிக்கைக்கு எதிரான பாவமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் மனந்திரும்புகிறவர்களுக்கு தேவன் மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் அளிக்கிறார். முக்கிய வேதாகம வசனங்கள்: விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது 10 கட்டளைகளில் ஒன்றாகும். திருமண உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த உடன்படிக்கை என்பதால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும். விபச்சாரம் செய்கிறவன் புத்தியில்லாதவன், தன் ஆத்துமாவையே கெடுத்துக் கொள்கிறான். விபச்சாரம் குடும்பத்தையும் நம்பிக்கையையும் மன அமைதியையும் பாதிக்கிறது. இது ஆன்மீக மற்றும் சமூக விளைவுகளை உண்டாக்கும் என்று எச்சரிக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் செய்திருக்கிறான். இயேசு வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, இதயத்தின் நோக்கத்தையும் கவனிக்கிறார். பாவம் மனதில் தொடங்குகிறது என்பதை கற்பிக்கிறார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணிடம் இயேசு கூறினார், நானும் உன்னை குற்றஞ்சாட்டவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு பாவத்தை ஆதரிக்கவில்லை, ஆனால் மனந்திரும்புகிறவருக்கு கிருபையையும் மன்னிப்பையும் அளிக்கிறார். மன்னிப்பும் பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பும் ஒன்றாகச் செல்கின்றன. திருமணம் எல்லாராலும் மதிக்கப்பட கடவது. திருமணப் படுக்கை கரைபடாதிருக்கட்டும். விபச்சாரிகளையும் வேசித்தனக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். திருமணத்தின் பரிசுத்தத்தை காக்க விசுவாசிகள் அழைக்கப்படுகிறார்கள். திருமணத்திற்கு உண்மையாயிருப்பது தேவனுக்கு பிரியமானது. விபச்சாரம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான பாவம். அது மனதில் தொடங்கக்கூடியது என்று இயேசு போதிக்கிறார். மனந்திரும்புகிறவர்களை தேவன் மன்னிக்கிறார். மன்னிப்பை பெற்றவர் இனி பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகிறார். தேவனுடைய கிருபை எந்த பாவத்தையும் விட பெரியது. உண்மையான மனந்திரும்புதல் புதிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. சாத்தான் மனிதரை பாவத்தில் விழச் சோதிப்பவன். விபச்சாரமும் அவன் பயன்படுத்தும் சோதனைகளில் ஒன்று ஆகும். மனிதன் தனது சொந்த ஆசைக்கு இடமளிக்கும் போது பாவத்தில் விழுகிறான்.